வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் பேசிக் ஃபார் பிகினர்ஸ். உங்களுக்கு ஏபிசிடியே தெரியாது, ஆங்கிலம் ரொம்ப கொஞ்சமாக தெரியும், ரீட் பண்ண தெரியும், மற்றபடி என்னால் பேசவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். புரியலைன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, நமக்கு என்னடா பேச தெரியலையே அப்படின்னு நீங்கள் கலங்குபவரா, அதை பற்றி ரொம்ப நீங்கள் யோசிக்கிறீங்களா? தயவு செய்து இந்த வீடியோவை ஒன் பை ஒன்னாக, அது ஃபஸ்ட்டு வீடியோ ஒன் பை ஒன்னாக இருக்குது, நான் ஒன்றா லான்ச் பண்ணுறேன். நீங்கள் அதை வரிசையாக பார்த்தீங்கனாலே போதும். எந்த கிளாஸுக்கும் போக வேண்டியதில்லை, ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. யூ கேன் லேர்ன் வித் திஸ் வீடியோஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட்டு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்க பார்க்கட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜுமே, இப்போ தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த லாங்குவேஜுக்கு ஒரு அல்ஃபபெட் இருக்கும். அல்ஃபபெட்னால் என்ன? தமிழில் ஆவணா உயிரெழுத்து மெய்யெழுத்து. அது மாதிரி இங்கிலீஷில் எத்தனை அல்ஃபபெட்? இங்கிலீஷில் உங்களுக்கெல்லாம் தெரியும், 26 அல்ஃபபெட் இருக்குது, ஏபிசிடி. இதில் உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படின்னு எல்லாத்துலேயும் உண்டு. இப்போ தமிழில் உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருக்குது. அப்போ அதே மாதிரி ஆங்கிலத்திலும் உயிரெழுத்து மெய்யெழுத்து இருக்குது. உயிரெழுத்து என்றால் வவல்ஸ், மெய்யெழுத்து என்றால் கான்சோனன்ஸ், அதுக்கு மெய்யெழுத்து. இப்போ இங்கிலீஷில் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. வவல்ஸ் என்னென்ன வவல்ஸ் இருக்குது? AEIOU மொத்தம் 5 வவல்ஸ் இருக்குது. மிச்சமுள்ள 21 கான்சோனன்ஸ். இதுதான் தமிழ் மொழியில் இருக்கிற எழுத்து மொத்தம் 247. அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216 ப்ளஸ் ஒரு ஆயுத எழுத்து. ஆங்கிலத்தில் ரொம்ப சிம்பிள், 26 லெட்டர்ஸ். எது ஈஸி? தமிழா ஆங்கிலமா? இங்கிலீஷ் தான் ஈஸி. ஸோ தமிழ் பேசுகிறவங்களுக்கு, தமிழ் மொழி தாய்மொழியாக உள்ளவர்களுக்கு எந்த லாங்குவேஜும் ஈஸியாக பேசிடலாம். இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நமக்கு இப்போ அல்ஃபபெட்டு தெரியும், 26 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 26 லெட்டர்ஸில் 5 வவல்ஸு, 21 கான்சனன்ட்டு, உயிரெழுத்து மெய்யெழுத்துன்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி வார்த்தைகள் நமக்கு தெரியும், வேர்ட்ஸ். இப்போ பாய்னா பையன், கேர்ள்னா பொண்ணு, ட்ரெயின், பஸ்ஸு. இப்போ நம்முடைய கான்வர்சேஷனில் மேக்சிமம் தமிழோடு ஆங்கிலம் கலந்து வர்றது தான் நம்ம கான்வர்சேஷனு. ஏன்னா நம்ம ஒரு 200 இயர்ஸாக நம்ம இங்கிலீஷ்காரங்க நம்மளை ஆண்டதுனால நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. பஸ்ஸு, பஸ் ஸ்டாண்டு, டயரு, பஞ்சரு, ஸ்டீரிங்கு, கண்டக்டரு, டிரைவரு, பஸ் ஸ்டாப்பு, இதெல்லாம் பாருங்கள் தமிழா இங்கிலீஷா? இங்கிலீஷ். ஸோ இது மாதிரி நார்மலாகவே எதுவுமே படிக்காட்டி கூட ஒரு 1000 ஆங்கில வார்த்தைகள் நமக்கு தெரியும். படித்தவங்க +2 வரைக்கும் முடித்தவங்களுக்கு ஒரு 2000 3000 வார்த்தைகள் தெரியும். டிகிரி முடித்தவங்களுக்கு சொல்லவே வேணாம், more than 3000 வேர்ட்ஸ் வேணும். ஸோ நமக்கு வார்த்தையை பற்றியும் பிரச்சனை இல்லை. அல்ஃபபெட் எழுத்து நமக்கு தெரியும். இப்போ நமக்கு என்ன வேண்டியது? இந்த வார்த்தையையும் எழுத்தையும் வச்சு ஒரு சென்டென்ஸு ஃபார்ம் பண்ணணும். அதான முக்கியம் நமக்கு. சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது என்ன, அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ சென்டென்ஸ்னால் என்ன? ஒரு வாக்கியம். தமிழில் வாக்கியம் அப்படிம்போம். இப்போ சென்டென்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நான் தினமும் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் தினமும் ஸ்கூலுக்கு போகிறேன். இப்போ நானுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஐ அப்படிங்கிறது தெரியும். ஸ்கூலுங்கிறது ஆல்ரெடி இங்கிலீஷ் சொல்லிட்டேன், ஸ்கூல் தான்.
போகிறேன் அப்படிங்கிறது. இப்போ போங்கிறது கோன்னு ஓரளவு தெரியும், கொஞ்சம் படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காட்டி பரவாயில்ல, கோ. தினமும் என்ன இங்கிலீஷில் டெய்லி. இப்போ இது எப்படி நம்ம தமிழில் என்ன சொன்னால், நான் தினமும் பள்ளிக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன். இப்போ இது அப்படியே நம்ம இங்கிலீஷ் ஆக்குவோமே, ஐ டெய்லி ஸ்கூல் கோ தானே. இப்போ தமிழ் அப்படியே நீங்கள் இங்கிலீஷ் ஆக்குறீங்கன்னா இதுதான், ஐ டெய்லி ஸ்கூல் கோ. இங்கே என்ன பிரச்சனை, இப்படி சொன்னோம்னா ஆங்கிலத்தில் சரியாக வராது. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்துடும். சப்ஜெக்ட்னால் என்ன, சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வேலையை யார் பண்ணுறாங்களோ அது சப்ஜெக்ட். இப்போ நான் பண்ணால் நான் ஐ, நீங்கள் பண்ணால் யூ, அவர்கள் பண்ணாங்கன்னா தே, இல்லை குமார் பண்ணார்னா குமார், ஒரு கம்ப்யூட்டர் பண்ணதுன்னா கம்ப்யூட்ரு. இதுதான் சப்ஜெக்ட். இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு வெர்பு வரணும். வெர்புனா என்ன, வெர்புனா வினைச்சொல். வினைச்சொல்னா ஆக்ஷன் வேர்டு அப்படிம்போம், வினைச்சொல். தமிழில் வினைச்சொல் வெர்பு கடைசியாக வரும். இப்போ கவனிங்க, நான் தினமும் பள்ளிக்கு போகிறேன். இதில் ஆக்ஷன் எது, போகிறது மட்டும்தான் ஆக்ஷன். ஆனால் ஆங்கிலத்தில் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு வெர்பு வரும். அப்போ என்ன பண்ணணும், ஐ கோ டு ஸ்கூல் டெய்லி. இதுதான் கரெக்டான ஃபார்மேட். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வெர்பு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறத 50-60% உங்களுக்கு தெளிவாயிடும். ஐ கோ டு ஸ்கூல் டெய்லி, நான் தினமும் பள்ளிக்கு போகிறேன் அப்படிங்கிறத ஐ கோ டு ஸ்கூல் டெய்லி. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி பேசுகிறது என்ன அப்படின்னு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் பேசிக்கான கான்செப்ட் ஃபார் பிகினர்ஸ்க்கு. ஐனாலும் சரி, வி யூ தே ஹீ ஷி இட் எல்லாம் அடுத்து பார்ப்போம். நம்ம இதுக்கு அடுத்து ஒரு வெர்பு தான் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இப்போ சப்ஜெக்ட்டுன்னு படிக்கிறோம், இந்த உங்களுக்கு இருக்கு பாருங்கள், சப்ஜெக்ட்னால் யார் அந்த வேலையை செய்கிறாங்க. சப்ஜெக்டில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் படிச்சிருக்கோம்ல. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஃபஸ்ட் பர்சன்னா யார், ஃபஸ்ட் பர்சன்னா நான், ஃபஸ்ட் பர்சன் நான். அதே மாதிரி செகண்ட் பர்சன்னா யார், நீ செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா அவன், அவள், அது. அவன் தேர்ட் பர்சன்றா, அவன், அவள், அது. இப்போ இந்த பர்சனில் சிங்குலர், ப்ளூரல். ஐ அப்படின்னா நான் ஒரு ஆள் தானே, நான் சொல்லிடலாம். இப்போ நாங்கள், நாம் அப்படின்னா அது ப்ளூரல். அதுக்கு என்ன இங்கிலீஷில் வி அப்படின்பா. யூ அப்படின்னா ஒருமையிலும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான். இங்கிலீஷில் செகண்ட் பர்சன் ரெண்டுக்குமே சிங்குலர் ஆஸ் வெல் அஸ் ப்ளூரல் யூ. தேர்ட் பர்சன் அதாவது படர்க்கை. தேர்ட் பர்சனில் சிங்குலர் ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது. ப்ளூரல் பன்மை என்ன, அவர்கள், அவைகள். ஆடு மாடு போகுது, அதுக்கு என்ன சொல்லுவோம், அவைகள். ஸோ சிங்குலரில் ஐ வி யூ தே போடுறோம், ப்ளூரலில் ஹீ ஷீட்டுக்கு பதிலாக தே. ஸோ இதுதான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னால் என்னன்னு பார்த்துக்கோங்க. சப்ஜெக்டில் சிங்குலர் இருக்குது, ப்ளூரல் இருக்குது, ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு பார்க்குறோம். ஸோ இதை நமக்கு நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக, எளிமையாக, சூப்பராக நீங்கள் பேசிடலாம். இந்த கிளாஸில் இந்த வீடியோ இது மட்டும் போதும். நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, சப்ஜெக்ட்னால் என்ன, ஆல்ஃபபெட்னால் என்ன,
எத்தனை இருக்குது, சப்ஜெக்டில் சிங்குலர் ப்ளூரல் என்ன, சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன வரணுங்கிறத அதை நம்ம பார்த்தோம். அது அடுத்தடுத்து கிளாஸ் வரும்போது இன்னும் நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயவுசெய்து என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு வரிசையாக இருக்குது. ஒன்றா நம்ம லான்ச் பண்ணுவோம், போடுவோம். நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸுக்கும் போக வேண்டியதில்லை, இதிலே நீங்கள் அருமையாக கற்றுக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.